ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் சொல்வாங்க இல்லையா, அது ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா நம்ம கால்களை இதை பாதிக்கும்போது சும்மா நடக்கிறது கூட ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். ஆனா இதுக்கு உடற்பயிற்சி ஒரு சூப்பரான தீர்வா இருக்கு. அது எப்படின்னு தான் இந்த பகுதியில நம்ம விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 90% மேல, அதாவது முடக்குவாதம் இருக்கிற 10ல 9 பேருக்கு கால்வலியும் அதனால நடக்கிறதுல வேலை செய்யறதுல பிரச்சனையும் இருக்கு. இது எவ்ளோ பெரிய பாதிப்புன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளையும் இது எவ்ளோ கஷ்டமாக்குதுன்னு இதுவே நமக்கு சொல்லுது. ஆனா இங்கதான் ஒரு நல்ல செய்தி இருக்கு. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு முக்கியமான அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிபுணர் கூட இருந்து சரியா பிளான் பண்ணி உடற்பயிற்சி செஞ்சா அந்த கால்வலிய கணிசமா குறைக்க முடியுமா. அது மட்டும் இல்ல, நம்மளோட செயல்பாட்டையும் நல்லா மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது சும்மா பேச்சுக்கல்ல, ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்ட விஷயம். இயக்கமே மருந்து. இது சும்மா சொல்ற ஒரு பழமொழி இல்ல. பல ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து பார்த்த ஒரு பெரிய ரிசர்ச் இத உண்மையா நிரூபிக்குது. சரியான மூவ்மெண்ட் ஒரு பவர்ஃபுல் மருந்தா வேலை செய்துன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. அப்போ உடற்பயிற்சி எப்படி இவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இந்த முடக்குவாதம்னா என்ன, அது நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் வாங்க. முடக்குவாதம்ங்கிறது வயசாகிறதால வர வெறும் மூட்டு தேய்மானம் கிடையாது. இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டமே தப்பா நம்ம சொந்த மூட்டுகளை எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் அங்க வீக்கமும் தாங்க முடியாத வலியும் வருது. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இடது பக்கம் இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான மூட்டு. எலும்புகளுக்கு நடுவுல இருக்கிற குருத்தெலும்பு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செஞ்சு நம்ம ஈஸியா நகர உதவுது. ஆனா வலது பக்கம் பாருங்க, முடக்குவாதம் வந்த மூட்டுல நம்மளோட இம்யூன் சிஸ்டமே அந்த ஜாயிண்ட்டை தாக்கி குருத்தெலும்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்குது. சரி, ஒருத்தருக்கு முடக்குவாதம் இருக்குன்னு டாக்டர்ஸ் எப்படி இவ்ளோ கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க? அதை இப்போ பார்க்கலாம். ஏன்னா சரியான டயக்னோசிஸ் தான் சரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல் படி இல்லையா? முடக்குவாதத்தை கண்டுபிடிக்க டாக்டர்ஸ் முக்கியமா இந்த 4 விஷயங்களை செக் பண்றாங்க. 1, எத்தனை மூட்டுல வலி வீக்கம் இருக்கு, அது சின்ன மூட்டா பெரிய மூட்டான்னு பாப்பாங்க. 2, பிளட் டெஸ்ட், இதுல சில முக்கியமான ஆன்டிபாடிகள் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. 3, உடம்புல வீக்கத்தோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்பாங்க. 4வது, இந்த அறிகுறிகள் எல்லாம் குறைஞ்சது 6 வாரமா இருக்கான்னு பாப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுத்து அதை வச்சுதான் முடக்குவாதத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உடற்பயிற்சிய பத்தி நடந்த எல்லா ஆய்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்ததுல ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க? வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இங்க இருக்கிற டேட்டாவை பாருங்க, ரொம்பவே தெளிவா இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சவங்களுக்கு கால்வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு. அவங்களோட அன்றாட வேலைகளை செய்யற திறனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 6 நிமிஷம் வாக் டெஸ்ட்ல அவங்களால மத்தவங்கள விட கிட்டத்தட்ட 48 மீட்டர் அதிகமா நடக்க முடிஞ்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய முன்னேற்றம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. எல்லா உடற்பயிற்சியும் ஒரே மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து பயிற்சியும் மாறும். உங்களுக்கு வலியை குறைக்கிறது தான் முக்கியம்னா தண்ணிக்குள்ள செய்யற பயிற்சிகள், அதாவது அக்வாட்டிக் எக்ஸசைஸ் அப்புறம் டைச்சி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இல்ல, என்னால இன்னும் நல்லா நடக்கணும், வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஹிட் மாதிரியான பயிற்சிகள் பெஸ்ட். சரி, இப்போ நமக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதையெல்லாம் வச்சு நமக்காக ஒரு நல்ல பலன் தரக்கூடிய உடற்பயிற்சி ரொட்டீனை எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கு எது சரியான மூவ்மெண்ட்? ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. பாயிண்ட் கன்சிஸ்டன்சி. குறைஞ்சது ஒரு 12 வாரமாவது விடாம செய்யணும். அப்பதான் நல்ல பலன் தெரியும். 2வது, ஒரு ப்ரொஃபஷனல் கூட இருந்து பண்றது ரொம்ப நல்லது. அது பாதுகாப்பாவும் இருக்கும், பலனும் அதிகமா கிடைக்கும். வலிக்கு ஒண்ணு செயல்பாட்டுக்கு ஒண்ணுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை சரியா தேர்ந்தெடுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கலந்து பேசுங்க. அவங்க தான் உங்களுக்குன்னு ஒரு பிளானை உருவாக்கி தருவாங்க. அப்போ கடைசியா ஒரு விஷயம், முடக்குவாதத்துக்கான தீர்வு இனிமேல் வெறும் மருந்து மாத்திரைகள்ல மட்டுமல்ல, அது ஜிம்ல கூட இருக்கலாம். இந்த ஒரு நாள்பட்ட நோயை நாம பாக்குற பார்வையே இது மாத்துது இல்லையா?